பாட்டு பாடிக்கணும். காலையில பாத்தியா அக்கம் பக்கம் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறான். நல்ல வேலை இவன் கண்ணுல யானை படம். இன்னைக்கு பரவாயில்லப்பா, பேண்ட் போட்டுக்கிட்டு லுங்கி கட்டி இருக்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லாம இருப்பான். நீதான் ஒண்ணு கட்சியா? என்னங்கடா அது? நம்ம வீட்டு யாரு இப்படி அசிங்கம் பண்ணது? அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறியா? வாச பெருக்கினதுக்கு 10 பைசா, தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா, கேலப்பொடி கோலப்பொடி 45 பைசா, கோலம் போட்டதுக்கு 25 பைசா, உள்ளூர் வெறி. உள்ளூர் வெறியா? உள்ளூர் வரி 5 பைசா, ஆக மொத்தம் 95 பைசா. சரியான சில்லறை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும். இப்படிக்கு எதிர் ஓட்டு ஜன்னல். அடிங்க நாடி ஜிம்மிக்கு பக்கடா காட்டுறியா நீ? கடன் அன்பை முறிக்குமா? நான் கைய கால முடிச்சிடுவேன். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஏய், எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும் தான் இருக்கும், வீடு இருக்காது. காலி பண்ணுவேன் நானு. கோலம் தான் தாண்டி துட்டு கேப்ப. இப்ப பாரு. ஏய், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் சொல்றாங்கல்ல, நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டுருவேன். போடி உள்ள. இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் போடக்கூடாது, யாரும் பால் கறக்கூடாது, அப்போலையா குழாடியில உட்காந்து சாமான் தேய்க்கூடாது சொல்லிட்டேன். என்ன செய்யறது? ஏம்பா எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துட்டுக்கெல்லாம் வராதா? வராது. வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இது மொத்தமா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் அள்ளின்னு வரேன். நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா? குடுறா. சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அடிச்சிருவோம் உன்ன. நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கா 100 ரூபாய் கொடுக்கல சார். 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன். அப்ப 50 ரூபாய் கொடு சார். அது வந்து அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு சார். நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல, மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்குற சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் சார், என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு. சத்தியமா இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். பிளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல? இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார். ஆத்தா. அம்மா, பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா அடிச்சுவாங்க. அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டி லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போடுற லெட்டரை படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில்ல படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு. குடிச்சல இடத்த காலி பண்ணு. சரி. ஏய், ஏண்டா உரசி பாக்குற எருமாடு மாதிரி பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி? இந்தா கீழ் படி. கீழ்சாச்சி எப்படி பிடிக்கிறது? யக்கோ என்னப்பா இத கொஞ்சம் பச்சி சொல்ல. என்னடா இது? யாரோ கார்டு போட்டுக்கறாங்க. சச்சா, இது கார்டு இல்லடா, கவரு. என்னம்மா கண்ணு எப்படி கீரை? சிரிக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன். அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். என்ன பேஜாரக்கீதா? இப்படிக்கு 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 எதிர்விட்டு ஜன்னல். ஓய், இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரத. ஓய், இன்னொரு வாட்டி அவளான்றது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா ஒன்னதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ ஒன்ன.
ஆத்தா என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேர், இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு இருக்கு. இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏப்பா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? 2 பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. யோ 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? எங்கிட்ட இருக்கிறது 50 பைசா சில்லறை தான். சில்லற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்கள மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருப்ப போல இருக்குதே. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேரு, இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. யோ இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும்? சார் நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார், அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருள் உதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரே குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார் பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி. ஏன் மாமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்ப யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. டேய் உன்னாண்ட ஏதாவது துட்டு இருக்குதாடா? இல்ல அண்ணாத்த. அவனை எப்ப பாரு என்னாண்ட வாங்கிறே தவிர ஒரு தடவை எனக்கு கொடுக்குறியாடா? துட்டு இல்லாம கை ஒரே நம்சல் எடுக்குது. அண்ணாத்த உள்ளங்க நம்சல் எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? மகனே மகனே, எது? நான் தாண்டா உங்க அப்பா. நான் தாப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து வித்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெத்த ராசாவே பேசுடா. உன்னை தண்டா. எதுக்குடா என்ன பெத்த? எதுக்குடா என்ன பெத்த? எதுக்குடா என்ன பெத்து இப்படி அனாதை ஆக்குற? எதுக்குடா என்ன அனாதையா இப்படி தெரு தெருவா அலைய விட்ட? சொல்றா. உன்னாலதான் நான் தண்ணி அடிக்கிறேன். உன்னை உயிரோட விடக்கூடாதா? உன்னை உயிரோட என்ன கொண்டுடாத. நான் அப்பா இல்ல, என்ன கொண்டுடாத. எதுக்குடா அப்படி சொன்ன? இப்போ அப்படி சொன்னா நீ எனக்கு நிறைய பணம் தருவேன் அந்த டீ கடையில் 2 பேரும் சொன்னானுங்க. சீக்கிரம் வா அண்ணாத்த. எதுக்குடா அவ்வளவு அவசரமா வர சொல்றேன்? என்ன அட வந்து பாரு. என்னடா அது? நம்ம ஊடு தானே. இத்தனை வருஷம் கார்த்திகைக்கு எல்லா வீட்லயும் விலை தெரியும். வீடு மட்டும் விரிச்சோன்னு சுடுகாடு மாதிரி இருக்கும். இப்ப பாரு சும்மா ஜகஜோதியா விலை தெரியுது, கோயில் மாதிரி. அரோகரா அரோகரா அரோகரா. எல்லா வீட்ல விளக்கு எரிஞ்சாலும் என் வீடு மட்டும் துண்டா தெரியும்டா. எவனை கேட்டாலும் சொல்லுவான் இதான் நம்ம வீடுன்னு. ஆனா இன்னைக்கு என் வீட்லயும் விளக்கா ஏத்தி வச்சு பஜனை படம் மாதிரி ஆயிட்டாங்களே. சரி விடு, யாருன்னு பாக்கலாம். வர வர இந்த ஏரியால நம்மளை பத்தி ஒரு பயமே இல்லாம போச்சே. நான் கொஞ்சம் ஸ்டடியா இருக்காண்டி இதான் நம்ம வீடுன்னு கரெக்டா தெரியுது. இதே நான் கொஞ்சம் ஓவரா தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த வீட்டுக்குள்ள போய் புந்து படுத்திருந்தா அமங்கலமா இருக்காது. எந்த கஸ்மால் எப்படி அகல் விளக்கு 8 ரூபாய், எண்ணெய் 15 ரூபாய், திரி ₹1.60, பழைய பாக்கி 95 பைசா, ஆக மொத்தம் 25 ரூபாய் 55 பைசா. கார்த்திகை தீப தள்ளுபடி 55 காசு, ஆக மொத்தம் 25 ரூபாய் கொடுக்கவும். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல்.
முன்னாடி நினைச்சுக்கிற நீ என்ன லவ்ஸ் பண்றியா? ஜன்னல் வழியா பாக்குறது, மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறது, லவ் லெட்டர் கொடுக்கறது, விளக்கேத்தி வைக்கிறது, என்ன டகல் காட்டுறியா நீ? நீங்க போஸ் கொடுத்தா நாங்க வாங்கிடுவோமா? நாங்க நமக்கு ஆசை கிளம்பிச்சுன்னா 50 ரூபாய் அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி இந்த லவ் கிவ்னு பிரிஞ்சிரும், ஜாக்கிரதை. முன்னாடி முறைக்கிற நீ ஜாக்கிரதை. இன்னொரு வாட்டி நம்மளான இந்த சில்சிலா வேலை எல்லாம் பண்ணீங்கன்னா நடுத்தரில் இழுத்து போட்டு நாரா கீழ்ச்சிடுவேன். சொல்லி விளாண்ட இல்லாட்டி ஒன்னையும் சேர்த்து பாயா பண்ணுவேன். வாட்ட சாட்டமா இருந்தா வளைச்சு போட்டுருவாங்க. ராஜாத்தி, அவன் கையில கரையான் புத்து வைக்க நான் அன்னைக்கே தலையே அடிச்சுக்கிட்டேனேம்மா. இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த பாவி போய் என்னென்னமோ சொல்லிட்டு போறானே. மறைஞ்சு பார்த்தேன், ஒளிஞ்சு பார்த்தேன், லெட்டர் போட்டேன்னு. இவங்கிட்ட போய் ஏமா அப்படியெல்லாம் நடந்துக்கிற? இல்ல ஐயா, என் கதையோட ஹீரோவே அந்த ஆள்தான். இப்படி அன்புன்னு என்னன்னு தெரியாத ஆள்கிட்ட ஒரு பொண்ணு ஆசை அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அவனோட ரியாக்ஷன் இப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி எல்லாம் செஞ்சேன். தலை அரிக்குதுன்னு கொல்லிக்கட்டி எடுத்து சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி உனக்கு எதுக்குமா இந்த வீண் வம்பெல்லாம்? சரியா, நான் செஞ்சது தப்புதான். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். போதுமா? ஆமா. தண்ணில அவரை எனக்கு ஒரு நாள் தான் வருது. நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அது இல்லம்மா, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்ததும் மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்.